guys, welcome back our YouTube channel. இந்த vlogல ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஈவெண்ட் வந்து ஜுவாலா பியூட்டி சென்டர் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சீசன் 1லையுமே நான் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து என்னுடைய மாடல் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், அவளுடைய ரீசன்ட் வீடியோ கூட நான் நிறைய அப்லோட் பண்ணியிருப்பேன். அவளுடைய மேரேஜ்க்கெலாம் மேக்கப் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த டைம் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு தான் இவள் வந்து என்னோடய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நாங்கள் சின்ன வயசில் வந்து அப்படி இருப்போம். ஸோ ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மீட் பண்ணோம். ஸோ அதனால் நான் அவளை நைட்டே வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு காலையில் ஒரு 4 o'clock நாங்கள் எழுந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் வீட்டிலே முடிச்சுட்டு நான் வந்து சீசன் 1க்குமே எங்கள் அப்பா தான் எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. சீசன் 2க்குமே எங்கள் அப்பா தான் என்னை கூட்டிகிட்டு போனார். நான் வந்து ஃபஸ்ட்டு எதை பற்றியுமே யோசிக்காமல் எங்கள் அப்பாட்ட தான் கேட்டேன், ரெடி இந்த மாதிரி நடக்குது போகலாமா அப்படின்ட்டு. எங்கள் அப்பா சரி போகலான்னு சொன்னோன்னு தான் நான் வந்து இதுக்கு ஓகேன்னு சொல்லி எல்லாமே பிளானே பண்ணேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கரெக்டாக ஆன் டயத்துக்கு ஒரு 10 o'clock அங்கே ரீச் ஆக சொன்னாங்க. நாங்கள் 9:30க்கே நாங்கள் அங்கே போயிட்டோம். என்கிட்ட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வந்து வீட்டிலே எல்லாமே ப்ராப்பராக முடிச்சுட்டு வந்துடுங்க, பிகாஸ் இங்கே வந்து டைம்லாம் இருக்காது, நீங்கள் வீட்டிலே எல்லாமே முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும் வீட்டில் முடிச்சுட்டு நம்ம வந்து மேக்கப் கூட காரில் கூட போய் பண்ணிக்கலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து மேக்கப்லாம் வந்து அங்கே போய் காரில் தான் மோஸ்ட்லி பண்ணேன். அந்த வீடியோவும் நான் முடிஞ்சா இல்லை பேசிக்காக நாங்கள் எந்த வீடியோமே நாங்கள் எடுக்கவும் டைம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லாஸ்ட்டு சீசனில் வந்து சாரீ வந்து கட்டியிருந்தேன் என்னோடய மாடலுக்கு. ஸோ இந்த டைம் மட்டும் சாரீ மட்டும் வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது யோசிக்கலாம்னு நினச்சிருந்தேன். பட் லாஸ்ட் டைம் நான் வந்து கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருந்ததுனால என்னால் அந்த அளவுக்கு இதில் எதுவுமே பண்ண முடியல. ஸோ சாரியே நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து சாரியாக கட்டாமல் ஆப் சாரி மாதிரி கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து நைட்டே நான் எல்லாமே அயன் பண்ணி வச்சு என் ஃப்ரெண்டுக்கு கட்டிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே கரெக்டாக ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி மாதிரி இருக்கும், என்னுடைய நேம்லாம் நான் ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ அங்கே போயிட்டு நம்மளுக்கு ஒரு கார்டு, ஐடி கார்டு இந்த மாதிரி எல்லாமே கொடுப்பாங்க ப்ராப்பராக மாடலுக்கும் எனக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கும். ஸோ ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். 10 o'clock வந்து ஸ்டார்டிங் சொல்லியிருந்தாங்க. பட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே 11-12 கிட்ட ஆகிடுச்சு. அப்புறம் நான் என்னோடய மாடலை வச்சுமே அங்கே நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தேன். அவங்களும் வந்து நீங்கள் இப்படி வாங்க அப்படி வாங்கன்னு சொல்லி வலிச்சு நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி நான் ஹேர் ஸ்டைலுமே நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். எப்போவுமே நான் பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி தான் யோசிச்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு என்ன மாதிரி அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு டயத்துக்கு பண்ண முடிஞ்சதோ ஸோ நான் அதை முடிச்சிட்டேன். பட் ஹேர் ஸ்டைலுமே வேறு லெவலில் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் சுடி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு, இப்போ என் கூட இருக்க என்னுடைய மாடல், இவள் பேர் வந்து கவி. ஸோ அவளுடைய சுடி தான். அப்படியே நான் முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன், நீ வரும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு சுடி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி. நாங்களும் ஒரு 1 week கிட்ட பேசி அப்புறம் ஃபைனலாக இந்த சுடியை எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவகிட்டேருந்து இந்த சுடியை நான் வந்து எடுத்து வாங்கி ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டேன். என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து நான் இதான் சொல்லியிருந்தேன், மேலே வந்து ஒரு சின்ன ரோஸ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் தான் நம்மளுடைய திறமையை காட்ட முடியும்னு மேலே வந்து சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி நான் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். பட் உண்மையாகவே ஹேர் ஸ்டைல் வந்து வேறு லெவலில் இருந்தது, ஹேர் ஸ்டைல் மேக்கப்பும். அதுக்கப்புறம் அன்றைக்கி வந்து வந்திருந்தவங்களே ஒரு 400 மேலே இருந்திருப்பாங்க. எங்களுடைய நம்பரே வந்து 118 100க்கு மேலே தான். லாஸ்ட் டைம் நான் வந்து அட்டன் பண்ணியிருந்த போது 206 சம்திங் என்னமோ இருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஃபைனலாக 12 மணிக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த ஈவெண்ட்டையே. 10 மணின்னு சொன்னாங்க, அப்படி இப்படின்னு போய் ஃபைனலாக 12 மணி ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த குத்து விளக்கு இதெல்லாம் ஏற்றி முடித்ததும் ஒரு சின்ன வெல்கம் டான்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. அதையும் அப்படி நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். இவங்க யாருன்னு தெரியல, பட் அன்றைக்கி இவங்க தான் வந்து ஆங்கரிங் ஒர்க் பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு சீசன் நடந்தப்போ வந்து பிக் பாஸில் இருக்க முத்துக்குமரன் தான் வந்து அப்போ ஆங்கராக இருந்தார். அப்போ அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ பார்த்தா அவர் தானா அவர் அப்படின்ற மாதிரி இருந்தது. இவர் வந்து கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி வாய்ஸ்லேயும் மோஸ்ட்லி பேசிட்டு அப்புறம் மாடலும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து அந்த ஸ்டேஜில் ரேம்ப் வாக் மாதிரி நடக்க வைப்பாங்க. அதையும் நாங்கள் நடந்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து அப்போ தான் கொஞ்சம் கெஸ்ட்டு வந்து என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக ரொம்ப நேரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த கெஸ்ட் வந்து வந்துட்டாங்க. இவர்கிட்ட வந்து நான் ஒரு 2 டைம் வந்து சேட்டில் மட்டும் பேசியிருக்கேன். அவரே எனக்கு ரிப்ளைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் இவர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவர் வந்து மேக்கப் எஜுகேட்டர் கண்ணன் ராஜமாணிக்கம் சார் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த சாரீ ட்ராப்பிங்லேருந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான
ஒருத்தர் இருக்கார். அவரையும் மேபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரீ ட்ராப்பிங் திவ்யன் தான். ஸோ அவரும் அங்கே வந்திருந்தாங்க கெஸ்ட்டாக. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறதுக்கே அங்கே வந்து ஒரு 3 o'clock மேலே தான் நாங்கள் லஞ்சே வந்து 3 o'clock மேலே தான் சாப்பிட்டோம். பட் எல்லாமே எனக்கு வந்து எனக்கும் மாடல்ஸ்க்கும் அங்கேயே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. வந்து வெஜ் தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதையும் நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுடைய சர்டிஃபிகேட் எல்லாமே நான் வாங்கிட்டு நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஸோ அன்றைக்கி நான் நிறையா வீடியோஸ் வந்து என்னால் எடுக்கவே முடியல. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டேன். போகிறப்பவே கவிக்கு வந்து அந்த ஜுவல்ஸ் இதெல்லாம் மட்டும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். பிகாஸ் அது வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்றதுனால. அதுக்கப்புறம் ஃபைனலாக நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். இதுதான் என்னுடைய சர்டிஃபிகேட். இந்த டைம் என்னுடைய ஃபோட்டோஸ் போட்டே வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. லாஸ்ட் டைம் வாங்கின சர்டிஃபிகேட் வந்து பக்கத்துலேயே தான் இருந்திருக்கும். அந்த சைடில் இருக்க அந்த சர்டிஃபிகேட் தான். அதுக்கப்புறம் நான் வந்து எடுத்த கொஞ்சம் பிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணுறேன். நிறையா பிக் எடுக்கவும் முடியல, வீடியோஸும் மோஸ்ட்லி எடுக்க முடியல. நான் எடுத்த வரைக்கும் இதில் ஆட் பண்ண. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடிய போகுது. ஸோ என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷேர் ஆகும். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. சைடில் இன்ஸ்டாகிராம் ஐடியுமே நான் ஷேர் பண்ணுறேன். அதில் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணி என்னுடைய மேக்கப் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.